اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وصلي على ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد. عليكم يا ابو العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا ابو العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا ابو العباس بلي بن ملكان خضر عليه السلام. ஏய் ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டீரா? அப்போ நஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம். பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு இணைத்த நிலைமையிலே தஸ்பீஹ் செய்கிறோம். வனுகத்திஸு லக், உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்தப்படுத்துகிறோம். விளங்குதா? விளங்குதா? இப்படி இருக்கின்ற நிலைமையில் இரத்தத்தை ஓட்டுகின்றவர்களையும் அட்டகாசம் பண்ணக்கூடியவர்களையுமா நீ இந்த பூமியிலே கலீஃபா வாக்க போகிறாய்? விளங்குதப்பா? அத்தஜாலு ஃபீகா மன் யுஃப்ஸிது ஃபீகா, இந்த பூமியிலே அட்டகாசம் பண்ணக்கூடியவர்களையா என்ன இருக்குதே நீ கலீஃபா வாக்க போகிறாய்? விளங்குதா? இப்போ எஸ்பி குத்திமா, இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா நீ கலீஃபா வாக்க போகிறாய்? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு நாங்களுமோ இணைத்த நிலைமையில் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில், நுகத்திஸு லக், உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில் அட்டகாசம் பண்ணக்கூடியவர்களையும் இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையுமா நீ கலீஃபாவாக்க போகிறாய் என்று நினைச்சாங்க. மலக்குகள் கேட்டாங்க. கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நீங்கள் விளங்காததை நான் என்ன செய்வேன்? விளங்குவேன். நீங்கள் அட்டகாசம் பண்ணுவான், ரத்தத்தை ஓட்டுவான், சண்டை போடுவான் அன்னு மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் விளங்கி வச்சுருக்கீங்க. அதில் எவ்வளோ வலிமார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நபிமார்கள் இருக்கிறாங்க, செய்யுதுல் அம்பியா அதில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான். விளங்குதப்பா? அவே வாய் பூத்திக்கிட்டு இருங்கன்னா. காலை இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நீங்கள் விளங்காததை நான் விளங்குவேன் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, தஸ்பீஹ்னா என்னங்க அர்த்தம்? மேலே ஓடுதணும்ல, நஹ்னு நுஸப்பிஹு. தஸ்பீஹு, தஸ்பீஹ் என்பது தபீதுல்லாஹி தஆலா அனி சூயி, அசிங்கங்களை விட்டும் சூஐ விட்டும் அல்லாஹ்வை என்ன செய்வதாக இருக்கும்? தூய்மைப்படுத்துவதாக இருக்கும். சூஐ விட்டு என்ன செய்கிறது? அல்லாஹ்வை தூரமாக்குறது. பக்கதாலிக்கு தக்தீஸும் அப்படித்தான். அசிங்கங்கள், கெட்ட நடத்தைகள் இவளை விட்டு என்ன செய்கிறது? அல்லாஹ்வை தூரமாக்குறது. அந்த தக்தீஸ் தபீத் என்ற அர்த்தம் ரெண்டுக்குமே. இந்த தஸ்பீஹ் என்பது மீன சபஹ ஃபில் அர்தி வல் மாயி என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். சபஹ மினல் மாயி, சபஹ ஃபில் அர்தி வல் மாயி, தண்ணீரில் அப்படி தூரமாக போயிட்டான். வல் மாயி, தண்ணீரில் தூரமாக போனான், பூமியிலே தூரமாக போனான் என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். சபஹனா அப்படியே பூமியில் நடந்து அப்படியே போயிடுறது, எட்டி தூரமாக போயிடுறது. தண்ணீரில் அப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிடுறது? எட்டி தூரமாக போகிறது. அதில் கட்டுப்பட்டதான் இது. விளங்குதா? தஸ்பீஹ் என்பது மின் சபஹ ஃபில் அர்தி, பூமியிலே அப்படி தூரமாக போனான். ஒல் மாயி, தண்ணீர்லேயே அப்படி எட்டி தூரமாக போயிட்டான் இருந்து எடுக்கப்பட்டது தான் என்ன இருக்குது? ஆமாம், தஸ்பீஹ். அப்போ அல்லாஹ்வை தூரமாக்குறதுன்னு அர்த்தம். விளங்குதா? கதசை என்றால் ஃபில் அர்தி, பூமியிலே தூரமாகிறதுன்னு அர்த்தமா. இதா தஹப பீஹா, அந்த பூமியிலே அவன் போய்விடுவானையானால், வெகு தூரத்திலே போய்விடுவானையானால் கதச ஃபில் அர்தின்னு சொல்லுவாங்களாம். கதசங்கிறதுனா பூமியில் எட்டி நடந்து போயிடுறது. நடந்து அப்படியே போயிட்டேங்க, மாயிரம் வரையும் போயிட்டேங்க சொல்கிறாங்களா இல்லையா? நடந்தே திருநெல்வேலிக்கு போயிட்டேன். அந்த காலத்தில் அப்படி தான் போனாங்க. தூரமாக போயிட்டேன், நடந்தே போயிட்டேங்கிறது விளங்குதுப்பா? அப்போ சபஹனா தண்ணீரில் தூரமாக போகிறது, பூமியில் தூரமாக போகிறது. கதசேனா பூமியில் தூரமாக போகிறதுன்னு அர்த்தம். ஆக அல்லாஹ்வை ஒழுங்கீனம், அசிங்கம் இவைகளெல்லாம் விட்டு என்ன செஞ்சிருது? அல்லாத தூரப்படுத்துறதுன்னு அர்த்தம் தஸ்பீஹ் செய்கிறதுனா. ஒரு காலு சொல்லப்படும் கத்தச, கத்தச என்று சொல்லப்படும். இப்போ இதா தஹர, ஒரு வஸ்துவை ஒருவன் தூய்மைப்படுத்தி விட்டால் கத்தசன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்கிறோம்? லி அன்ன முத்தஹிர ஷைக்கி, ஒரு வஸ்துவை
சுத்தப்படுத்தக்கூடியது முபீதுஹு அதை தூரமாக்கி விடும் அனில் அக்தாரி அழுக்குகளை விட்டும் தூரமாக்கிடும். அப்படி தானே? தண்ணீரில் போட்டு துணியை அலசுனேன்னு வச்சுக்கோ, அது அழுக்கு என்ன செஞ்சிடும்? தூரமாக்கிடும். சோப்பு போட்டேன், சோப்பு தூள் போட்டேன்னா அழுக்க பிள்ளை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கிடும். கரைகளை கூட போய்க்கிறோன்னு ஒன்றுமோ போடுவீங்களா? ஆலாவா போட்டால் கரையை கூட தூரமாக்கிடும். அப்போ கத்தசேன்னா என்ன? தகர சுத்தப்படுத்துகிறான்னு அர்த்தம். ஒரு வஸ்துவை சுத்தப்படுத்தும் போது கத்தச எங்க வாங்க இல்லை அன்னமுத்த ஈரை செய்யி ஒரு வஸ்துவை சுத்தப்படுத்தக்கூடியது இது அதை தூரமாக்கிவிடும். அனில் அக்தாரி அழுக்குகளை விட்டு என்ன செஞ்சிடாத தூரமாக்கிடும். அப்போ தூரமாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த ஓபி ஹம்திக்கேன்னு இருக்குங்கள்ல, அது வி மோதியில் ஹாலி ஹாலுடைய இடத்தில் இருக்கிறது. ஹால் கிடையாது, ஜாரு மஜ்ரூர் ஹாலாக வராது. அல் ஹாலு வசுபுன். ஆமாம், அல் ஹாலு வசுபுன் ஃபதுலத்துன். ஃபதுலத்தான வசுபு அதுதான் ஹாலாக இருக்கும். அப்போ அதனுடைய முத்தல்லுக்கு தான் ஹாலு, விளங்குதா? ஆனால் இது ஹாலுடைய இடத்துல இருக்குது. பி ஹம்திக்கேங்கிறது எந்த இடத்துல இருக்குது? நானு சபிஹு பி ஹம்திக்கேன்னு இருக்குல்லப்பா, அது ஹாலுடைய இடத்துல இருக்குது. பி ஹம்திக்கே என்பது வி மௌதியில் ஹாலி ஹாலுடைய இடத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கும்? முத்தலபீசி நபி ஹம்திக்க உன்னுடைய புகழை கொண்டு நாங்களுமோ இணைத்த நிலைமையிலே உன்னை தஸ்பீ செய்வோம். உன்னுடைய புகழை கொண்டு இணைத்த நிலைமையிலே தஸ்பீ செய்வோம்னு அர்த்தம். அலாமா அல்ஹம்தனா விளங்குதா? மாரிஃபத்தக்க உன்னை விளங்குவதற்கு எங்களுக்கு நீ உதிக்க செய்ததினால். அலாமா அல்ஹம்தனா மாரிஃபத்தக்க உன்னை விளங்குவதற்கு எங்களுக்கு உதிக்க செய்ததினால். வஃபக்தனா நீ தஸ்பீகிக்க உன்னை தஸ்பீ செய்வதற்கு எங்களுக்கு பேருபகாரம் செய்த காரணத்தினால். தௌஃபீக்னா உபகாரம் தானே அர்த்தம். வஃபக்தனா லி தஸ்பீகிக்க உன்னை தஸ்பீ செய்வதற்கு எங்களுக்கு பேருபகாரம் செய்த காரணத்தினால். உன்னை விளங்குவதற்கு எங்களுக்கு நீ உதித்து செய்த காரணத்தினால் உன்னுடைய புகழை கொண்டு இணைத்த நிலைமையிலே உன்னை நாங்கள் தஸ்பீ செய்வோம். என்ன விளங்குதுரா? இல்லை நாங்கள் தஸ்பீ செய்வோம், நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துவோங்கும் போது ஒரு பெருமை வர்ற மாதிரி இருக்கு. எப்படி வர்ற மாதிரி இருக்கே? ஒரு பெருமை வர்ற மாதிரி இருக்கு. ஆகவே அந்திக்க ஓம் புகழினால தான், ஓம் உபகாரத்தினால தான் நாங்கள் உன்னை தஸ்பீ செஞ்சோம், உன்னை தூய்மைப்படுத்தினோம் எங்கும் போது என்ன செஞ்சிருதே? அது அடிபடுது. உன்னை புகழ்கிறதுக்கும் உன்னை தஸ்பீ செய்கிறதுக்கும் நீ தான் எங்களுக்கு தௌஃபீக் செஞ்ச. அந்திக்க ஓம் புகழை கொண்டு தான் நீ செஞ்சேங்கிறதுனால தான், உதவி செஞ்சேங்கிறதுனால தான் உன்னை எங்களால் தஸ்பீ செய்ய முடியுது. என்ன செய்யறதான்? தாரக்கு பிஹி பி ஹம்திக்கே என்பதை கொண்டவர்கள் சரிகட்டி விட்டார்கள். அப்படி அர்த்தம் வை. லே தாரக்குவுக்கு எப்படி அர்த்தம் வையே? ஆமாம், பி ஹம்திக்கே என்பதை கொண்டவர்கள் சரிகட்டி விட்டார்கள். மா ஒன்றை அவுகமை இஸ்னாத தஸ்பீகிலா அம்புசியும் தங்களின் பக்கம் தஸ்பீகை இணைத்ததை யூகமூட்டுகிறதே. தங்களின் பக்கம் தஸ்பீ செய்வதை யூகமூட்டுகிறதே. தஸ்பீ செய்வதை இணைத்திருப்பதை அவுகமை இஸ்னாத தஸ்பீகிலா அம்புசியும் தங்களின் பக்கம் தஸ்பீ செய்வதை இணைத்திருப்பதை யூகமூட்டுகிறதே. அந்த ஒன்றை ஹம்திக்கே என்பதை கொண்டவர்கள் சரிகட்டி விட்டார்கள். தஸ்பீ செய்யறதுக்கு உன்னுடைய போல கொண்டு தாங்க அந்த தஸ்பீ செஞ்சோம், நீ உதவி செஞ்சதுனால தான் அங்கே தஸ்பீ செஞ்சோம். இல்லை விளங்குதான்னு கேட்டேன். அப்போ ஒரு பெருமை வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் தஸ்பீ செஞ்சோம், நாங்கள் தொழுதோம், நாங்கள் ஒன்றை சுத்தப்படுத்தணும் போது என்ன செய்யுதே? நம்மளுக்கு ஒரு பெருமை வர்ற மாதிரி இருக்குது மலக்குகளுக்கு. அதுக்கு நீ தான் யாரெல்லாம் தௌஃபீக் செய்தா? இல்லை அவங்க சரி கட்டிட்டாங்க மலக்குகள். ததாரகு பிஹி பி ஹம்திக்கே என்பதை கொண்டு சரிகட்டி விட்டார்கள். மா அவுகமை இஸ்னாத தஸ்பீகிலா அம்புசியும் தங்களின் பக்கம் தஸ்பீகை இணைத்ததை யூகமூட்டுமே அந்த ஒன்றியவர்கள் சரி கட்டி விட்டார்கள். ஒன்று கத்திசு லக்க என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றை சுத்தப்படுத்தலை, நீ நஜீஸான சுத்தப்படுத்துறதுக்கு. ஒன்று கத்திசு லக்க என்றால் நுத்தஹீரு நுஃபூசனா எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் சுத்தப்படுத்தினோம். அனி துனூபி பாவங்களை விட்டும் எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினோம் அன்னு அர்த்தமா? நீ அஜலிக்க உனக்காக வேண்டி உனக்காக வேண்டி எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டோம்னு அர்த்தம். ஒன்றை சுத்தப்படுத்தினோன்னா என்ன அர்த்தம்? பாவங்களை விட்டு எங்களை சுத்தப்படுத்திக்கிறோம் அன்னு அர்த்தமா? விளங்குதப்பா? இப்போ எதை மனிதர்களை பற்றி 2 கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? ஃபசாது செய்வாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க.
ஃபசாதுன்னா ஒரு கூட்டம் எப்படி இருக்கு தஸ்பீஹ் செய்கிறாங்க, தஃப்சீர் செய்கிறாங்க, ஷிருக்குன்னு தஃப்சீர் செய்கிறாங்க. ஏய் ஃபசாதுக்கு என்ன, ஃபசாதுலேயே பெரிய ஃபசாது இதுதான், ஷிருக்கு தான். ஷிருக்கு செய்வானுவா, பாவங்கள்லேயே அசிங்கமான பாவம் என்னது, கொலை செய்யுது, அதை செய்வானும் 2 கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல. ஆனால் நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம், உனக்கு இணை துணை இல்லை என்று சொல்வோம் என்று முகாபராவை சொல்கிறாங்க. விளங்குதுப்பா பா. ஏய் குழப்பம் செய்வாங்க, என்ன ஷிருக்கு செய்வாங்கன்னு ஒரு கூட்டம் அர்த்தம் வைக்கிறாங்க. நாங்கள் உனக்கு ஷிருக்கெலாம் செய்ய மாட்டோம், உன்னை என்ன செய்வோம், ஷிருக்கை விட்டு உன்னை சுத்தப்படுத்துவோம், உனக்கு இணை துணை இல்லைன்னு நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முகாபலாவான். கத்தீஸுங்கிறது விளங்குதுப்பா, மிகப்பெரிய பாவம் இருக்குல்ல, அந்த பாவத்தை விட்டு எங்களை சுத்தப்படுத்திக்கிடுவோம். மிகப்பெரிய பாவம் என்னது, கொலை செய்கிறது தான். கொலை செய்கிறது தான் என்னது, அக்பர் இருக்க பாகின், அப்படிதானே. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு, விழுதுப்பா. எப்படி என்ன இருக்குது இந்த கொலையை பற்றி, மன் கத்தல மூமினன் முத்தஅம்மீதன் ஜஸாவுஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா. வேணுமென்றே மூமினை கொலை செய்தால், மன் கத்தல மூமினன் முத்தஅம்மீதன் ஜஸாவுஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா, அவன் கூலி நரகம், அது நிரந்தரமாக கிடப்பான்னு வருது. ஆகவே பாவங்களை விட்டு எங்களை சுத்தப்படுத்திக்கிடுவோம். எந்த பாவங்களும் நாங்கள் செய்ய மாட்டோம். அவனும் கொலை செய்வான், நாங்கள் அப்படி கொலை செய்வதை விட்டு எங்களை சுத்தப்படுத்துகிறோம். விளங்குதப்பா. அவன் சிறுக்கு செய்வான், சிறுக்கு செய்வதை விட்டு ஒன்று என்ன செய்வோம், நாங்கள் தூய்மைப்படுத்துவோன்னு அர்த்தமா. இதில் விளங்குதப்பா, சூப்பராக கொடுக்குறாங்க. கண்ணகும் மலக்குகள் காபலுல் ஃபசாத் எங்கே கொண்டு வந்து வரணும், எங்கள் தள்ளி படிக்கணும்டா. கண்ணகும் அந்த மலக்குகள் காபலுல் ஃபசாத, ஃபசாதுக்கு எதிரடையாக கொண்டு வந்தார்கள். தஸ்பீஹ் தள்ளி இருக்கு பாரு, தஸ்பீஹை கொண்டு வந்தார்கள். எப்படிப்பட்ட ஃபசாது, அல் முஃபஸ்ஸர பி ஷிர்கி இந்த கௌமின், ஒரு கூட்டத்தினிடத்தில் ஃபசாதுக்கு ஷிர்க் என்று தஃப்சீர் செய்யப்படுகிறதே. அப்படி கூட இதில் ஒரு சிக்கலான இடம் இது. அல் முஃபஸ்ஸர பி ஷிர்கி இந்த கௌமின், ஒரு கூட்டத்தினிடத்தில் ஃபசாதுக்கு ஷிர்க் என்று தஃப்சீர் செய்யப்படுகிறதே. அந்த ஃபசாதுக்கு எதிரிடையிலே தஸ்பீஹி, தஸ்பீஹை எதிரடையாக கொண்டு வந்தார்கள் போலும். இல்லைனா வந்துருச்சா. சஃபக்கத்திமா, சஃபக்குத்திமா என்பதற்கு எதிரடையிலே கொண்டு வந்தார்கள். அல்லதி, எப்படிப்பட்ட சஃபக்குத்திமா, ரத்தத்தை ஓட்டுறது. ஆலமுல் ஃபஅலில் தமீமத்தி, இகழப்படக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாக இருக்குமே. சஃபக்கத்திமாயி அல்லதி ஆலமுல் ஃபஅலி தமீமத்தன், அப்படி தானே, அப்படி தானேப்பா. ஆலமுல் அஃஅலி தமீமத்தின்னு சொல்லு. ஆலமுல் அஃஅலி தமீமத்தி, இகழப்படக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாக இருக்குமே. அத்தகைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு எதிரடையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். தத்தீரி நஃப்ஸி மினல் ஆசாமி, பாவங்களை விட்டும் தங்களுடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்துவதை எதிரடையில் கொண்டு வந்தார்கள் போலும் கணும். 2 கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவனுக்கு ஷிர்க் செய்வான், ஃபசாத் செய்வான்னா ஒரு கூட்டம் ஷிர்க் செய்கிறதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. நாங்கள் ஷிர்க் செய்யாமல் உன்னை சுத்தப்படுத்துவோம், இணை துணை கிடையாதுன்னு சொல்லுவோம். விளங்குதப்பா. ரத்தத்தை ஓட்டுவாங்க, அதான் இகழப்படக்கூடிய மிகப்பெரிய பாவம். அதை விட்டு எங்களுடைய ஆன்மாக்களை என்ன செய்வோம், நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்வோம் என்று அவர்கள் எதிரடையில் கொண்டு வந்தார்கள் போலும். 2ஐயும் நாங்கள் செய்ய மாட்டோன்றது கீழே சொல்லப்படுகிறது. உனக்கு கத்திசு லக்குன்னு இருக்குல்ல, கத்திசுக்க அப்படின்னு சொல்லப்படுதான். உன்னையும் சுத்தப்படுத்துவோம். ஒரு லாமு ஜாயிதத்துன், இதில் உள்ள லாம் என்ன இருக்குது, ஜாயிதா. சரி, புரியுதா. அதுவே நாங்கள் ஃபசாது பண்ண மாட்டோம், ஃபசாது பண்ணுறவங்கள போய் நீ என்ன செய்ய, நீ கலிபா பார்க்குறியா, அதில் என்ன ஹிக்மத் இருக்குது, ஹிக்மத் எதுதான் தேடுது, அவனுங்களை படைக்கக்கூடாதுன்னெலாம் தேடுது. அவனுங்க போய் படைக்கிறிய மட்டுமில்லை, கலிபா பார்க்க போகிறேங்கிறிய. பாவத்தை விட்டு சுத்தமாக இருக்கிற நாங்கள் தானே கலிபா வருவது தகுதியான ஆள், அவனை போய் கலிபா பார்க்க போறிய. என்ன இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணலை, விளக்கம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, விளக்கம் கேட்டாங்க. இன்னி யாரோ மாலாத்தலமுன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், பேசாமல் இருங்கன்ட்டான். அல்லமா ஆதம் அல் இஸ்மா குல்லஹா, அதுக்கடுத்து ஆதம் அல் இஸ்லாமுக்கு எல்லா முசம்மையாத்துகளையும் படித்து கொடுத்து விட்டான். இஸ்முகளை படித்து கொடுத்தான்னு என்னது, அஸ்மால் முசம்மையாத்தின்னு தான் அர்த்தம். அங்கே முதாஃப் இலை போக்கப்பட்டிருக்கு. அந்த முதாஃப் இலைக்கு பரமாக தான் அல்ல இஸ்மான்னு அலிஃப்லாம கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா. தப்சீர் எல்லாம் அப்படி தான் போடுறாங்க. அல்லமல் அஸ்மா என்றால்
அஸ்மால் முசம்மையாத்தி, முசம்மையாத்துகளுடைய இஸ்முகளை, முசம்மையாத்துனா ஸ்தூலங்கள், பொருள்கள், பொருள்களுடைய பேர்களை எல்லாம் படிச்சிருந்தான். இதுக்கு பேர் கண்ணாடி பாக்ஸு, இதுக்கு பேர் பெஞ்சி, இதுக்கு பேர் உட்கார டெஸ்க்கு, விளங்குதப்பா, இதுக்கு பேர் ஃபேனு, இதுக்கு பேர் லைட்டு, இது ஃபோனு, எல்லாத்தையும் படி. ஃபோன்லாம் எல்லாம் தெரியும், இன்டர்நெட்லாம் யாருக்கு தெரியும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த கருவிகளை எல்லாம் படிச்சு எல்லாத்தையும் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா அஸ்மால் முசம்மையாத்தி, பொருள்களுடைய எல்லா பேர்களையும் படித்து கொடுத்துட்டான். பொருள்களுடைய எல்லா பேர்களையும் படித்து கொடுத்தான். விளங்குதப்பா? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பாஷைகளும் தெரியுமா பாப்பா சொல்வா. அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா அஸ்மால் முசம்மையாத்தி, எல்லா பொருள்களுடைய பேர்களையும் படித்து கொடுத்தா. எல்லாம் பாபாவுக்கு தெரியும். இதற்கு ஐஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, சாதா ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, பட்டன் ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் தெரியும். மெக்கானிக்கலாக அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவங்க பிள்ளைகள்லாம் அந்த வேலைகளை செய்கிறார்கள் என்றால் பாப்பாட்ட உள்ள ஜீன் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. பாபாட்ட உள்ள ஜீன் என்ன செஞ்சிருக்கே, அபுனாக்கள்கிட்ட இறங்கியிருக்கு. பாபாவுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. எல்லா பாஷையும் தெரியுமா? என்னது? எல்லா பாஷையும், இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மராட்டி தெரியும், கன்னடா தெரியும், அரபி தெரியும், தமிழ் தெரியும், விலங்கர்கள்ட்ட ஃபார்சி பாஷை தெரியும், எல்லா பாஷையும் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரு பலகையில் எழுதி வச்சுருந்தாங்களாம். பாபா அடிக்கடி சொல்லுவா, எல்லாத்தையும் பலகையில் எழுதி வச்சுருந்தாங்க எல்லா பாஷையும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சுல, அந்த வெள்ளப்பிரளயத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதில் அந்தந்த பலகைகள் ஒவ்வொரு இடங்களில் போய் ஒதுங்கிருச்சு. எந்தெந்த பலகை எந்த பகுதியில் போய் ஒதுங்கிச்சோ அந்த பாஷையை அவங்க பேசுகிறாங்களாம். நம்ம நாட்டுக்கு தமிழ் பலகை வந்துச்சு, இப்போ தமிழ் பேசுகிறோம். அரபு நாட்டுக்கெல்லாம் அரபு பலகை போச்சு, பாரசீக நாட்டுக்கு பாரசி பலகை போச்சு, மலேசியா மக்களுக்கு மலேசியா பலகை போச்சு, மலாய் பலகை போயிடுச்சு. விளங்குதா? இந்த மலையாளத்துக்கு கேரளாவுக்கு அங்கே மலையாளம் பலகை ஒதுங்கிருச்சு. விளங்குதா? அப்போ எல்லா பகுதிகளுக்கும் அந்த பலகை போய் ஒதுங்கிருச்சு. எந்த பகுதிக்கு எந்த பலகை ஒதுங்கிச்சோ அதைத்தான் அந்த மக்கள் பேசுகிறாங்க. முக்கியமான செய்தி. அல்லம ஆதம அஸ்மானா அஸ்மால் முசம்மையாத்தி, பொருள்களினுடைய எல்லா பேர்களையும் எல்லாம் படித்து கொடுத்தாங்க. உள்ளாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படித்து கொடுத்துட்டான். அவங்களுக்கு விண்கலை தெரியும், புவியியலை பற்றி தெரியும், அறிவியலை பற்றி தெரியும், ஆன்மாக்களை பற்றும் ஆன்மீக கலைகளும் தெரியும். எல்லாத்தையும் தரீகாக்கள் வந்துச்சுன்னா அங்கேருந்து வந்தது தான், பாபாட்டிலேருந்து வந்தது தான் தரீகா கலைகள். இன்ஜினியர் கலை, டாக்டர் கலை, விளங்குதப்பா, எல்லாம் தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அத்துப்படி பாபாவுக்கு. இதில் புரியுதா? அப்போ எல்லாத்தையும் படித்து கொடுத்துட்டான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, பொருள்களுடைய பேர்களை எல்லாம் படித்து கொடுத்தான். சரி, படித்து கொடுத்தனா எப்படிங்க, இப்படி உட்காந்தா பாடம் நடத்துறது இப்படிலாம் கிடையாது. அவன் கல்வியில் அப்படியே படைச்சி விட்டுட்டான்னு அர்த்தம். கல்விலேயே என்ன செஞ்சுட்டான், இயற்கையில் அப்படியே படைச்சிட்டான்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லது கல்வியில் இல்கா செஞ்சான், தல்கின் செஞ்சான். உனிலங்க என்னதில் பேசிக்கிட்டு இருக்கா, கல்பில் போட்டு விட்டான்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்படியே படைச்சிட்டான். எல்லா ஞானங்களையும் என்ன செஞ்சிட்டான், அவனுக்கு எல்லாம் முடியும். அப்போ இல்கா செஞ்சான்னு சொல்லலாம். அவங்க இயற்கையிலேயே படைச்சிட்டான். எப்படி கிட்னியை படைச்சானோ, லிவரை படைச்சானோ, கண்ணை படைச்சானோ, உள்ள வையங்கள் வெளியே வையங்களை படைச்சானோ, அதுமாரி இந்த ஞானத்தையும் என்ன செஞ்சிட்டான், அவங்களுக்கு படைச்சிட்டான்னு அர்த்தம். பாரு, முசம்மையாத்துகளுடைய எல்லா முசம்மையாத்துடைய பேர்களையும் படித்து கொடுத்தான்னா என்ன, இம்மாபி ஹல்கின், இம்மாபி ஹல்கி இல்மின் லரூரியின், லரூரியான இல்மை படைப்பது கொண்டு பிகா எப்பா அந்த முசம்மாக்கள், அந்த முசம்மாக்களை கொண்டு உண்டானே, அந்த முசம்மாக்களை சொல்லுபா, அந்த முசம்மாக்களை கொண்டு உண்டானே, ஆமாம், லரூரிய பதீகியான இல்மை ஃபீஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமலை படைப்பதை கொண்டு படித்து கொடுத்தான். படைச்சிட்டான்னு அர்த்தம். இம்மாபி ஹல்கி இல்மின் லரூரியின், அப்படி படிக்கணும். இம்மாபி ஹல்கி இல்மின் லரூரியின்,
பிகா ஃபீஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே அந்த முசம்மையாத்துகளை கொண்டு உண்டான பதீகியான இல்மை படைப்பதை கொண்டு அவ் இல்காயின் ஃபி ரௌஹி அவன் கல்விலே போட்டு விடுவதை கொண்டு எல்லா இல்மையும் படைச்சு கொடுக்குது. கல்வியில் போட்டு விட்டான்னு சொல்லலாம். அல்லது லரூரி பதீகி தான் இதானு கேட்டேன். பதீகியான இல்முன்னு ஒன்று இருக்குது, லரூரியான இல்முங்குவாங்க. லரூரியான இல்மு பதீகியான இல்முன்னு எல்லாம் ஒன்று தான். இஸ்திலாலான இல்முன்னு ஒன்று இருக்குது, அது அறிவை வச்சு ஆய்வு செஞ்சு படிக்கிறது. விளங்குதா? அப்போ பதீகியான இல்மை கல்பில் போட்டு விட்டான், கல்பிலேயே படைச்சிட்டான். அவ் இல்கா இன் ஃபிரோஹி கல்பிலே அதை போட்டு விடுவது கொண்டு படித்து கொடுத்தான். அப்போ எப்போ போட்டு விட்டுட்டான் இயற்கையிலேயே படைச்சிட்டான்னு வந்துடுதோ வலா இஃப்தகிரி இந்த இல்மு தேவையாவாது இல்லா சாபிகத்தி இஸ்திலாஹின் ஒரு முந்திருக்கின்ற ஒரு இஸ்திலாஹின் பக்கம் தேவையாவாது. எப்பா இதுக்கு பெஞ்சின்னு சொல்கிறேன், யாருங்க இதுக்கு பெஞ்சுன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் உள்ளவர் இப்படி சொன்னார், அவருக்கு முன்னால் உள்ள இப்படி சங்கிலி தொடரில் போய்கிட்டு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சங்கிலி தொடரில் போக வேண்டியதே இல்லை, புதுசாக இவங்களுக்கு தானே படித்து கொடுக்குறான். அப்போ எல்லாத்தையுமே பதீகி ஆக்கிடுறது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது, பதீகியான இல்மாக்கிறது. பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி. இந்த பார்த்தோன்னே போய் தண்ணி குடிக்கிற கோப்பை, இது டீ குடிக்கிற டம்ளரு, இதுக்கு தான் போடுறது வைக்கிற டெஸ்க்கு, இது ஃபேனு, இது லைட்டு, இது ஒலிபெருக்கி, எல்லாம் விளங்குதா? இது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். எது தேவையில்லை, சாபிக்கத்தை இஸ்திலா தேவையில்லை. இது எப்படிங்க புழங்கினாங்க, இதை எப்படி எப்படிங்க பேர் வச்சா, இதுக்கு யாருங்க சொன்னா அந்த பேருன்னு இதுக்கு முன்னால் உள்ளவங்க சொன்னா தானே இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு போகிறதுக்கு சங்கி தொடரல. எல்லாத்தையும் பதீகியாக்கி கல்பில் போட்டு விட்டுறது, அல்லது கல்விலையே உதிக்க செஞ்சிடுறது. அப்போ வலா இஃப்தகிர் இந்த இல்மு தேவையாவாது. சொல்லுப்பா இல்லா சாபிக்கத்தி இஸ்திலாஹின் விளங்குதா? முந்திய இஸ்திலாஹின் பக்கம் என்ன செய்யாது, இது எப்படி புழங்கியிருக்காங்கிறது பக்கம் தேவையாவாது. ஏன் அப்படி தேவையாகும் என்று இருந்தால் லியத்த செல்சல் அது சங்கிலி தொடரிலே போகும் என்ற காரணத்தினால் இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார். அப்படிதானப்பா ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் போது இவங்களுக்கு என் உஸ்தாத் சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் சொன்னாங்க, ரசூல் தான் வரையே போகும். அப்படி தானே? இங்கே சங்கிலி தொடங்கினா இவர் தானே ஃபஸ்ட்டு யார்கிட்டருந்து தான் வர வேண்டியது இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலேருந்து தான் வர வேண்டியது இருக்கு. அல்லாவே கல்வியில் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டான், எல்லாத்தையும் பதீகியாகி போட்டு விட்டுட்டான் அல்லது படைச்சி விட்டுட்டான்னு அர்த்தம். இது சங்கிலி தொடரில் போகுங்கிறதுனால முந்திய இஸ்திலாஹின் பக்கம் தேவையாவாது, அது அல்லாவே படைச்சிட்டான் போட்டு விட்டான். விளங்குதான் கேட்டேன். சரி, அப்போ எல்லாத்தையுமே உட்காந்து பாடம் நடத்தலான்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. கல்பில் அப்படி போடுறது அல்லது இயற்கையிலேயே அல்லா அளவுக்கு அந்த இல்மையெல்லாம் படைச்சிட்டான்னு அர்த்தம். தலீம்னா என்னங்க, அல்லமையோ அல்லமி தாலியும் படித்து கொடுக்குறதுன்னு அர்த்தம். படித்து கொடுத்தா அவனுக்கு இல்மு வந்துடும் மீதமாக. படித்து கொடுத்தா என்ன செய்யும், மீதமாக இல்மு வரும், சிலஞ்சுமே வராமையும் இருக்கும். அல்லம் தூகு உனக்கு நான் படித்து கொடுத்தேன், லம்யத்தை அல்லம் படிச்சுக்கரலன்னு வருது இல்லை. நம்மளாம் சொல்லி கொடுத்தோன்னே விளங்கிடுறோம். நம்மளுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு என்ன செய்யுது, தாலீம் செய்யும்போது புரியுது. புரியாத எத்தனை பேர் இருக்கான்ல, அவங்கள பற்றி பேசப்படுது. தாலீம்னா இல்மை போதிக்கிறதுன்னு அர்த்தம். போதித்த உடனே அவன் அதை ஏந்துக்கிடுவான் மீதமாக. ஏந்து கொள்ளாதவன்லாம் இங்கே வரமாட்டான். ஏந்து கொள்ளாதவன் எங்கே வரமாட்டான், பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், மதரசாவுக்கு வரமாட்டான், காலேஜுகளுக்கு வரமாட்டான். விளங்குதா? அவன் சொல்கிறான் தலீம் என்பது ஃபியலுன், அது ஒரு ஃபியலு. யுத்தரத்தபு அலைகள் இல்மு ஆலிபன் மீதமாக அதன் பொழுது இல்மை அமைக்கப்பட்டு விடவே அப்படிப்பட்ட ஒரு இல்மு, ஒரு ஃபேலு. அல்லமே யுவல்லிமு தலீமுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு உனக்கு மண்டையில் போய் ஏறி எனக்கு விளங்கலை. தலீம் என்பது ஃபேலுன்னு ஒரு ஃபேலு. யுத்தரத்தபு அலை அந்த ஃபேல் மீது அமைக்கப்படும் இல்லை இல்மு காலிபன் மீதமாக இல்மை அமைக்கப்படுமே அப்படிப்பட்ட ஒரு ஃபேலு. அல்லமே படித்து கொடுத்தானவன் டக்குன்னு விளங்கிடுவான், மீதமாக விளங்குவான். விளங்குதா? விளங்காமையும் சிலவன் இருப்பான். அப்படியா வலிதாரிக்கு இதனால தான் காலு சொல்லப்படுகிறது, சிலவன் விளங்க மாட்டாங்கிறதுனால தான் சொல்லப்படுது. அல்லம் தூ உனக்கு நான் படித்து கொடுத்தேன், பலமியத்தை அல்லம் அவன் என்ன செஞ்சுக்கரல, படிச்சுக்கரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டு பார்த்தம் வைக்கிறது இல்லை படிக்கிறது. விளங்குதா? அப்போ அல்லமேனாலே படித்து கொடுத்து ஒருத்தனை புரிய வச்சுறதுன்னு அர்த்தம். ஆதம்ங்கிறது என்னதுங்க, ஆதம்ங்கிற வார்த்தை அது அஜமிங்க. அது என்னது, அது அஜமி. அஜமின்னா அதுக்கு முஸ்தக்கெல்லாம் இருக்காது. அரபியில் தானே முஸ்தக்கு,
கத்தசன தகதீஸிலிருந்து வந்தது. சப்பஹ என்றால் தஸ்பீயிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். அரபிக்கு தான் இஸ்திகாக்கெலாம் உண்டு, அஜமிக்கு என்ன கிடையாது. இப்ராஹிம் இஸ்மாயில் எங்கேருந்து பிறந்து வந்ததெல்லாம் கிடையாது. அது புரியுதா? இஸ்மாயிலை கூட சொல்கிறாங்க இஸ்மாயில்னு இருந்துச்சு. புரியுதா? இஸ்மாயில் நீ கேளு, ஈல் யா அல்லா, இவ்வளோ நாளாக ரப்ப பிலீமின சாலிக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே, கேட்க மாட்டேங்கிறியே. இஸ்மாயில் யா அல்லா, நான் சொல்கிறத கேள, எனக்கு பிள்ளைய தாயேன். உடனே கொடுத்துட்டான் அல்லா பிள்ளைய. உடனே இஸ்மாயில். ஆனால் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து தரிசி முரக்கபே மஸ்ஜியை ஆக்கி இஸ்மாயில் பேர் வைக்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து முரக்கபே மஸ்ஜி, அது என்ன இருக்குது, தரஜுலான இல்முங்கிறாங்க. மன்கூலு முத்த என்ன இருக்குது, மன்கூலான அலம்னு சொல்லுவாங்கல்லப்பா. மன்கூல் அலமே முர்த்தஜில், அலமே மன்கூலுங்கிறாங்கல்ல. இப்போ நாசிர்ங்கிறதுலாம் எனக்கு இஸ்மு பாயில், அது ஒருத்தனுக்கு பேர ஆக்குறோம். இது அலமே மன்கூல். ஜெயிதுங்கிறது மஸ்தர், அது ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிடறோம், பேராக்கிறோம். இது அலமே மன்கூல். அலமே முர்த்தஜில்னா என்னப்பா, இயற்கையிலே உள்ளது இஸ்மாயில் இப்ராஹிம் அதில் தான் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததே கிடையாது. இப்ராஹிம்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னெலாம் கிடையாது. நாசிருங்கிறது நுசுரத்திலிருந்து வந்துச்சுன்னுருவாங்க. ரைட்டா? இப்போ ஆதம்ங்கிறது அஜமீன்டாக்கு என்ன கிடையாது, இருக்கே இஸ்திகா கிடையாது. இங்கேருந்து வந்துச்சின்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லிட்டு போயிடணும். சிலவங்க அது வந்து அங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாதுங்கிற ஒரு சிக்கலான இடம் வருது பாடே. ஆதம் என்பது இஸ்முன் அஜமியுன், அது அஜமியான அந்நிய பாஷையினுடைய இஸ்மா இருக்கும். அந்நிய பாஷையைச் சேர்ந்த ஒரு இஸ்மு. ஆசர் என்பதை போல, ஷாலஹ் என்பதை போல. ஆசர்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆசர்லாம் அது அஜமி. ஷாலஹுங்கிறதுலாம் என்ன இருக்குது, அஜமி. தாரகுங்கிறதா அஜமி. தாரகுன்னு பேர் இருக்குல்லப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாப்பனார் பேர் என்ன பேர், தாரகு. ஆசர்லாம் வாப்ப கிடையாது, அது அத்தா கூட பிறந்தவர். அப்போ அத்தா கூட பிறந்தவங்களும் அத்தான்னு சொல்லுவாங்க. அவங்க வாப்ப பேர் என்ன பேர் தானா, தாரக். அவர் முஸ்லீம்பா அவர். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யக்கூடியவர்களையே புரண்டு வந்தவர்கள். தகல்லுபுக ஃபி சாஜிதீன், சஜிதா செய்யக்கூடியவர்களை நீங்கள் புரண்டு வந்தது எங்களுக்கு தெரியுங்கிறான் அல்லாஹ். நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோங்கிறான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அத்தாலி அபுதில்லாஹி ஜா முத்தஹரா, அங்கே அப்துல்லா அலி அல்லாட்ட வர்ற வரையும் உங்கள் தாயிலே தான் புரண்டு வந்தாங்க. எல்லாம் முஸ்லீம்கள் தான், முஷ்ரிக்கே கிடையாது நபி ஸல்லல்லாஹுடைய மூதாதியர்கள். விளங்குதா? அப்துல் முத்தலிப்லாம் வஹீது தான் அவர். மாசால நூறு முஹம்மதி முத்தனக்கிலா ஃபி தையிபீன தாயிரீன தபில் ஓலா அத்தாலி அபுதில்லாஹி ஜா முத்தஹரா அபி வஜி ஆமீன திம்பதா முத்தஹல்லீலாங்கிறாங்களாப்பா. அவங்களுடைய மூதாதியர்கள் எல்லாரும் யார், முஸ்லீம்கள், முஹீதுகள். சஜிதா செய்யக்கூடியவர்களையே புரட்டி கொண்டு வந்தானா எல்லாத்தையும். அது நம்மளுக்கு தெரியும். சஜிதா செய்யக்கூடியவர்களே புரண்டு வந்தது நம்மளுக்கு தெரியும். நீ ஒன்றன் பின் ஒன்றாக பாபாவில் இருந்து எங்கே வரையும் அப்துல்லா அலி அல்லான்னு பாபா வரையும். அப்போ அதெல்லாம் தாரகுங்கிறது, சாலகுங்கிறது, ஆசருங்கிறதுலாம் என்னது, அஜமி. அதே மாதிரி இதுதான் அஜமி தான். ஆகவே ஏப்பா இப்போ அஜமீன் எப்போ சொல்லிட்டோம், முஸ்தே கிடையாது தானே. இப்படி இங்கே எழுத்து கபர் பின்னால் வருதுடா. வஸ்திகா குஹு, அந்த ஆதம் என்பது எடுக்கப்பட்டது என்று சொல்வது உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. விளங்குதுப்பா? இப்படி பல வார்த்தைகள் சொல்கிறாங்க. உதுமிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு, உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு என்றெல்லாம் சொல்வதற்கு எங்கள் வாழ தசுஃபுன், தேவையில்லாத ஒரு கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாமல் சிரமத்தை எடுத்துக்கிறது. கீழே தள்ளி இருக்கா தசுஃபுன்னே, கீழே 2வது 3வது வரையில் இருக்கு பாரு. இஸ்திகாக்கிலேருந்து ஒரு வடியை விட்டுட்டு அதுக்கு அடுத்தவரில் கடைசியில் இருக்கு பாரு, தசுஃபுன் இருக்கா, அதுதான் கபரு. சிலவங்க சொல்கிறாங்க இப்படி எடுக்கப்பட்டுச்சு, அதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க பாரு. வஸ்திகா குஹு, இந்த ஆதம் என்பது எடுக்கப்பட்டது என்று சொல்வது எங்கே, மினல் உதுமத்து, உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. உதுமத்தினா என்ன, வைய சம்ரத், கோதுமைன்னு அர்த்தம். கோதுமை நிறத்தில் இருந்தாங்க பாவா, அதுவே தான் உங்களுக்கு ஆதம்னு பேர் வந்துச்சு, கோதுமை நிறத்தில் உள்ளவர். வைய உதுமத் என்றால் சம்ரத்து, கோதுமை என்ற அர்த்தம். கோதுமை நிறத்திலிருந்து உள்ளவர் என்று அது அதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு, உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுன்னு சொல்கிறது. அவு மினல் அதமத்து, ஏப்பா அதமத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. அதமத்தில் என்னப்பா, அப்படி பத்தகி, பத்தகை கொண்டு படி. இம்மானல் உசுவத்து, முன்னோடி என்ற பொருளை கொண்டு உண்டான
அதமத் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வதும். பாபா தானே முன்னோடி எல்லாத்துக்கும் முன்னோடி யாருப்பா? பாபா தான் முன்னோடி. எல்லா பாஷையும் பேசிடுறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. உசுவத்துனா தானே அர்த்தம். அது அதமத்திலிருந்து வந்துச்சு, முன்னோடி என்ற பொருளை தாங்கியதிலிருந்து வந்தது. எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறாங்க. அதமத் ரைடர் பார்த்து வைக்கிறது அவமீனல் அதமத் வரல, அவமீனல் அதமத் அதமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்வது. விமானல் உசுவத் முன்னோடி என்ற பொருளை கொண்டு உண்டான அதமத் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. அவமீன் அதீமில்லாரது என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. என்னது? பூமியினுடைய மேற்பரப்பு. ஏன்னா எல்லா பகுதியிலிருந்து மண்ணை எடுத்தான், அல்ல எடுத்து தானே பாபாவை படைச்சான். எல்லா பூமியில் மேற்பரப்பில் கிடக்கிற மண்ணிலிருந்து படைச்சான். அவமீன் அதீமில்லாரது என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. ஏன்னா லிமா ருவி அதீசிலே அறிவிக்கப்பட்டிருப்பதினால், லிமா ருவி அன்னு அலைசலாம் நபிசல்லாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதினால், அன்னஹு தாலா ரப்புல் ஆலமீன் கபல கபதத்தன் மீன் ஜமீல் அருது பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் ஒருபடி மண்ணை எடுத்தான். சகிலியா லேசான மண்ணில் இருந்தும், அசனியா கடுமையான ஆடான மண்ணில் இருந்தும், மென்மையான மண்ணில் இருந்தும் ஆடான மண்ணில் இருந்தும் ஒருபடி மண்ணை எடுத்தான். எடுத்து கலக்க மின்ஹா ஆதமே, அந்த ஒருபடி மண்ணில் இருந்தால் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான் என்று நபிசல்லாமின் தொட்டும் அறிவிக்கப்பட்டிருப்பதினால், வலிதாலிக்க இப்படி பல பகுதி மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதினால்தான் ஏத்தி பனூஹு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். அகியாவன் பலதரப்பட்டவர்களாக வருகிறார்கள். சிலவன் ஆடாக இருக்கான், சிலவன் முரடாக இருக்கான், சில நடுநிலைமையாக இருக்கிறான், சிலவன் கருப்பாக இருக்கான், சில வெள்ளையாக இருக்கான், சில விகாரமாக இருக்கான். ஏவா பல வகையான முறையில் அவங்க பிள்ளைங்கள் இருக்காங்கல்லவா. பலதரப்பட்டவர்களாக வருகிறார்கள். ஆகவே அதீமுல் அர்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு, பூமியினுடைய மேற்பரப்பு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஆதம்னு வந்துச்சு அனுச்சலவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்வதும் அவமீனல் சொல்லுபா உதுமி உதுமத்தி உதுமிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அல்லது உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்ட குஃபுல் மாதிரி. உதுமத்தி என்றால் தூமத்து மாதிரி. அப்பா மீனல் உதுமி வல் உதுமத்தி உதுமிலிருந்து ஆதம் எடுக்கப்பட்டுச்சு, அல்லது உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு என்று சொல்வது. இமானல் உல்ஃபத்து பாசம் நேசம். மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு பாசமாக நேசமாக இருக்காங்கல்லப்பா. அறிமுகமே இல்லாமல் இருந்தாலும் சரி தான், அவனை பார்த்த உடனே மனிதனுங்கிற அடிப்படையில் ஒரு அன்பு வருது, அப்படிதானே? அதான் அன்பு. உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளுகிறவர்கள், ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளுகிறவர்கள் என்பது எடுக்கப்பட்டுச்சு. அவமில் உதுமி உதுமத்தி உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு என்று சொல்வது. உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு என்று சொல்வது. விமானா உல்ஃபத் விமானல் உல்ஃபத் நேசம் என்ற பொருளை கொண்டுண்டான உதுமத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது. விளங்குதப்பா? இதெல்லாம் தசுஃபுன் என்னவா இருக்குங்க? ஆமாம், தேவையில்லாத சிரமம். தசுஃபுன் தேவையில்லாத சிரமம், தேவையில்லாத சிரமம். இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டதே? தேவையில்லாத சிரமம். வச்சி காக்குஹு இப்படி எடுக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு, இதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்வது தசுஃபுன் தேவையில்லாத சிரமங்களாக இருக்கும். எதை மாதிரி எடுக்கப்பட்டிருக்குன்னா, கஷ்டிகாக்கி இதிரீஸ் மீன தரிஸ். இதிரீஸ் என்பது தரிசிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கான். தரிசுனா பாடம், இதிரீஸ்னா பாடம் நடத்துகிறவர் கேட்டேன் நான் சொல்கிறாங்களாம். கஷ்டிகாக்கி இதிரீஸ் மீன தரிஸ். இஷ்டிகாக் என்பது தரிசிலிருந்து எடுக்கப்பட்டுருச்சின்னு சொல்வதை போல. யாக்கூப் மினல் அக்கிபு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறது அக்கிபிலிருந்து வந்திருக்கு. ஏன்னா இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். அப்படி தானே? அவங்க மகன் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு டைரக்ட் பிள்ளை இசாக் அலைஹிஸ்ஸலாம். இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை தான் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் எனக்கு பிள்ளையத்தான்னு துவா கேட்ட உடனே இதாக கேட்டேன், டக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்தான் இசாக் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கடுத்து யாரை கொடுத்தான்? பேர பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை. அப்போ இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் தான் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்போ யாக்கூப்னு பேர் வந்துச்சான். இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் பிறந்ததினால் கீழே போட்டிருக்குப்பா. யாக்கூப் என்பது அக்கீபில் இருந்து வந்துச்சு. இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் பிறந்தவர்கள் என்பது தான் யாக்கூபு, பின்னால் வந்தவர் அங்கிறதை போல. இபிலீஸ் என்பது மினல் இபலாஸ், இபலாஸ் என்பதிலிருந்து வந்திருக்கிறது. இபிலீஸ்ங்கிறது எதிலிருந்து வந்திருக்கே? இபலாஸில் இருந்து வந்திருக்கிறது
என்பதை போல விளங்குதப்பா. ஆதம் என்பது உதுமத்திலிருந்து வந்துச்சு அல்லது உதுமிலிருந்து வந்துச்சு அல்லது அதீமுல் அறதிலிருந்து வந்துச்சு. விளங்குதப்பா. என்னது அதீமுல் அறதிலிருந்து வந்துச்சு அல்லது அதமத்திலிருந்து வந்துச்சு உசுவத்து, அல்லது கோதுமை நேரம் உதுமத்து கோதுமை நேரம் என்பதிலிருந்து வந்துச்சின்னு சொல்கிறதெல்லாம் அது தேவையில்லாத சிரமத்தை மேற்கொள்வது, சங்கடத்தை ஏற்றுப்படுத்தி கொள்வது. அதுவே அது அஜமீன்டா பிரச்சனை இல்லாமல் போயிருங்கிறாங்க. சரி, அல்லமா ஆதமல் அஸ்மா இஸ்முகளை படித்து கொடுத்தானா என்னப்பா? இஸ்முகள்னா என்ன? இஸ்முன்னா நம்ம ஒரு அர்த்தம் வைப்போம். கலிமத்துன் ததுல்லு அலா மானன் ஃபி நப்சிகா கைர முக்தரின் பி ஐதில் அசிமினத்தி சலாசா. அப்படிதானே? 3 காலங்களில் ஒரு காலத்தில் சேராமல் தண்ணிலே உண்டான பொருளை இது அறிவிக்கும். கித்தாபு என்றால் புஸ்தகம், கலம் என்றால் பேனா, சம்பூரத்துன் என்றால் கரும்பலகை, அப்படிதானே? குருசி என்றால் நாற்காலி, மிருவஹா என்றால் ஃபேனு, டெலிஃபோன் இப்படி காலம் இல்லாமல் அர்த்தம் மட்டும் உள்ளது தான் இஸ்மு. அர்த்தம் இருக்குது. அந்த இஸ்மையை படித்து கொடுத்தானா? அப்போ அந்த இஸ்மை படித்து கொடுத்தானா கேள்வி வந்துடும். அப்போ அந்த இஸ்மை மட்டும் தான் படித்து கொடுத்தா ஃபேலு அருமையெல்லாம் படித்து கொடுக்கலையா? நான் நினச்சி ஒரு கேள்வி வரும். விளங்குதப்பா? அப்போ ஒவ்வொரு வஸ்தினுடைய விளங்குதான்னு கேட்டேன். இஷ்டிக்காக்க படித்து கொடுத்தான், இது எங்கேருந்து வந்துச்சு இஷ்டிக்காக்க படித்து கொடுத்தான்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அர்த்தம் உள்ள வார்த்தையை படித்து கொடுத்தான், இதுக்கு இன்ன அர்த்தம் இதுக்கு இன்ன அர்த்தம் அன்னு படித்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இஸ்முக்கு ஒரு தரீஃப் சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம் கிடையாது. எனக்கு இஷ்டிக்காக படித்து கொடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தம்னு படித்து கொடுத்தான், நான் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாங்கிறாங்க. விளங்குதா பாரு. ஒல் இஸ்மு என்பது பேத்திபால் இஷ்டிகாக்கி கவனித்து மாயக்கூன் அலாமத்தன். எப்பா கூவாவாசிகள்லாம் இஸ்முன்னா அடையாளங்குவாங்க. உனக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு, இது உனக்கு அடையாளம். சாவுல் மீதுன்னு உனக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு, இது உனக்கு அடையாளம். உனக்கு பேர் அபுகம், இது உனக்கு அடையாளம். விளங்குதா? அடையாளம். கூவாசிகள் சொல்கிறாங்க இஸ்முன்னா அடையாளம். இதை வச்சு இன்னொன்று விளங்கிக்கிறலாம். அடையாளங்கிறது தானே ஜக்காத்து ஒட்டகத்துக்கு அடையாளம் போடுவாங்க. அப்போ ஜக்காத்து ஒட்டகம் ஜக்காத்து ஆடுன்னு தெரிஞ்சுக்கணும். விளங்குதப்பா? அப்போ இஸ்முன்னா அடையாளங்கிறாங்க கூபவாசிகள். பஸ்ராவாசிகள் இஸ்முன்னு சொன்னோன்னா டக்குனு சிந்தனை போயிடும். இப்போ அப்துல்லா வந்தான் அதனோட அப்துல்லானா யார் நமக்கு தெரியும், பைசுரமா வந்துட்டு போனான்னா பைசுரமா யார் நம்ம சிந்தனை போயிடும். பைசுரமானா யாருன்னு சில சமயம் இந்த வார்த்தையை பைசுரமான்னு சொன்ன உடனே விளங்கிறோம். விளங்குதுப்பா அந்த மாதிரி. சில சமயம் சிவத்தை சொன்னா தான் விளங்கு. சாவல் மீது எந்த சாவல் மீது இந்த கருப்பா உள்ளியா மெலுசா ஒரு பையன் இருப்பான்லங்க, அந்த சாவல்னா அத்திக்கடை சாவல்னு விளங்கிடும். ஆமாம், ஒரு பாடியாக ஒரு கணமாக ஒரு பையன் இருந்தால சாவல் மீது அந்த சாவல் மீதுனா அந்த சிவத்தை சொன்னால் விளங்கிடும். விளங்குதான் கேட்டேன். சில சமயம் பேரை சொன்ன உடனே விளங்கிடுது. அபுகம்னா இந்த உலகத்திலே இவன் பேர் தான் அபுகம் ரமீஸு, வேறு எங்கேயுமே கிடையாது. ஈமான்னா இந்த இவன் மட்டும்தான். ஈமான் வந்தானாலே இந்த உலகத்தில் ஈமான் வேறு இவனுக்கும் பேர் வச்ச மாதிரி தெரியல. இவனுக்கு மட்டும்தான் ஈமான் பேர் வச்சுருக்காங்க. அப்போ இவனை மட்டும்தான் அது எடுக்கும். லெவலில் சொன்ன உடனே விளங்கிடும். அது இஸ்மை சொன்ன உடனே என்ன செஞ்ச லெவலில் சொன்ன உடனே விளங்கிடும். சில சமயம் சிவத்தை சொன்ன உடனே விளங்கும். விளங்குதப்பா? சில சமயம் பேரையும் சேர்த்து சொல்லணும். டிரைவர் ஷாவுல் மீது வந்தார், இன்ஜினியர் ஷாவுல் மீது வந்தார், டாக்டர் ஷாவுல் மீது வந்தார், ஓதுற பிள்ளை ஷாவுல் மீது வந்தார். இதெல்லாம் தொழில். ஆலிவிசா ஷாவுல் மீது வந்தார், உஸ்தாது ஷாவுல் மீது வந்தார், பேஷ்மாம் ஷாவுல் மீது வந்தார். விளங்குதல? அத்திக்கடை ஷாவுல் மீதுலாம் வசூல வரும்ல. உனக்கு அத்திக்கடைங்கிறது உனக்கு இன்னும் தொழிலா? விளங்குதா? இது தப்பாக ஷாவுல் மீது வந்தார். ஷாவுல் மீதுனா யாரு? சமயக்கார ஷாவுல் மீது வந்தார். ஃபேலை சொல்லி சில விளங்கும். விளங்குதான்னு அதான் சொல்கிறாங்க. இஸ்மி என்பது பேத்திபால் இஷ்டிகாக்கி கவனித்து மாயுக்குன் அலாமத்தில் இசை ஒரு வஸ்துவுக்கு அடையாளமாக ஆகுமே அந்த ஒன்றாக இருக்கும். ஒரு தலீலன் பசரா, இது கூபவாசிகள் சொல்கிறது. ஒரு தலீலன் எருப்போவிலதுன்னு சிந்தனையின் பக்கம் உயருமே அத்தைய தலீலாக ஆகும். மேலும் எப்படி வார்த்தையை சொன்ன உடனேயே பசரவாசிகள் சொன்னாங்க.
வார்த்தையை சொன்ன உடனே சிந்தனையின் பக்கம் அது உயர்ந்துருமே. வார்த்தை விளங்குதுப்பா. ஷாவுல மீது இவனை தான் எடுக்கும். விளங்குதா? ஃபைசுர் ரஹ்மான உன தான் எடுக்கும். அபும்னா இவரை தான் எடுக்கும். இருக்கு. வார்த்தையை சொன்ன உடனேயே சிந்தனையின் பக்கம் உயர்ந்து விடுமே, அத்தைய தலீலாக ஆகும். பசராவாசிகள் பிரகாரம் சிஃபாத்தி லெவலிலிருந்தும் இன்னும் சிவத்திலிருந்தும் சிந்தனையின் பக்கம் உயருமே. அதான் நெட்ட சாவல், குட்ட சாவல், கனத்த சாவல், கருப்பு சாவல், வெள்ளை சாவல், எவ்வளவு பையெல்லாம் வசுவோட சேர்த்து சொல்றது. வார்த்தையோடும் வசுவுகளோடும் சிந்தனையின் பக்கம் உயருமே. வல்ல ஃபாலி ஃபேல்களோடும் அவன் என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழிலையும் சேர்த்து சொல்றது. டிரைவரு, இன்ஜினியரு, டாக்டரு, அதெல்லாம் தொழில் தான். கேட்டேன், டாக்டர் வேலை பார்க்குற, இன்ஜினியர் வேலை பார்க்குற, கலெக்டராக இருக்கிற, அதெல்லாம் தொழில் தானே. அப்போ செயல்களிலிருந்தும் சிவாத்துகளிலிருந்தும் லெவல்களில் இருந்தும் சிந்தனையின் பக்கம் உயருமே அத்தைய தலீலாக ஆகும். அப்போ இஷ்டிகாக்க வச்சு விளங்கலாம். இஷ்டிகாக்க வச்சு என்ன செய்யலாம்? விளங்கலாம். இந்த இஸ்மை படித்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். விளங்குதப்பா? அல்லது சொல்லுப்பா, வஸ்தியமாலுகு உருஃபன் வில் லெவுதி, லெவுதிலே விளங்குதா? வஸ்தியமானதை புழங்குவது உருஃபன் புழக்கத்தில், லெவுதி லெவுதிலிருந்து என்ன இருக்குது? புழக்கத்தில் எதையை புழங்கப்படுமே. எடுத்தான் கேட்டேன். லெவுதில் மௌதூஇ லி மானன், ஒரு மானாவுக்கு வைக்கப்பட்ட, ஒரு மானாவுக்கு லெவுதிலே வைக்கப்பட்ட உருஃபிலே அதை புழங்கப்படுமே, அதை நாடலாம். சவாவுன்கான முரக்கபன், அது முரக்கபாக இருந்தாலும் செய்தான். அவ முஃப்ரதன் முஃப்ரதாக இருந்தாலும் செய்தான். முரக்கபன் என்னப்பா? ஃபேல் ஃபாயிலு, முப்ததா கபரு, இணைச்சி பேசுறது. அந்த இஸ்மை படித்து கொடுத்தான். விளங்குதப்பா? அல்லது தனியாக இருக்கிற இஸ்மை படித்து கொடுத்தான். அவளது முஹ்பரன், முஹ்பரன் அனுகு ஃபாயிலை படித்து கொடுத்தான். எதை படித்து கொடுத்தான்? ஃபாயிலை படித்து கொடுத்தான். அல்லது முப்ததாவை படித்து கொடுத்தான். என்னது? முப்ததாவை படித்து கொடுத்தான். இந்த முஹ்பர் அனுகுன்னா முப்ததாவையும் எடுக்கும் ஃபாயிலையும் எடுக்குமில்லப்பா. இல்லை முழிக்கிறா. ஹபரன் அல்லது ஹபரை படித்து கொடுத்தான். ஹபர்னா ஃபேலு. ஹபரன்னு நடத்தான், ஃபேலை படித்து கொடுத்தான். அல்லது ஹபரன்னா ஃபேலையும் எடுக்கும் ஹபரையும் எடுக்கும். முகபர் பிஹி, முகபர் பிஹியை படித்து கொடுத்தான்னு சொல்லலாம். அவு ராபித்தத்தன் பைனகுமா, ரெண்டுக்கு மத்தியில் இணைத்து வைக்கின்ற அருவை படித்து கொடுத்தான். இது மூணையும் எடுத்துக்கிறது. இந்த இஸ்மு என்னது? இஸ்மு ஃபேலு அருவு, மூணையும் எடுத்துக்கூடாது. இஸ்முன்னு சொல்லி ஃபேல் ஃபாயில் என்ன இருக்குது? ஃபேலு, இஸ்மு, அருவு, மூணையும் என்ன செய்யும்? எடுத்துக்கூடாது. அருவையும் எடுத்துக்கணும். ரெண்டுக்கு மத்தியில் சேர்த்தானப்பா. அருப்பினுடைய வேலையாக தானப்பா. ஃபேலுக்கு மத்தியில் நிறுத்தி வைக்கும், ஃபேலுக்கு மஃபூலுக்கு மத்தியில் இணைத்து வைக்கும். மரத்துபி செய்தின், மரத்துபி செய்தி ரெண்டுக்கு மத்தியில் சேர்த்து வைக்கிறது பேதானே. மரத்துக்கும் செய்திக்கு மத்தியில் சேர்த்து வைக்கிறது எது? அப்போ அருவு, அருவை படித்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லலாமா? இஸ்திலாகன் வில் முஃப்ரத், இஸ்திலாகில் உள்ள இஸ்மை படித்து கொடுத்தான். இஸ்லாம் நம்ம படித்து வச்சோமே. கலிமத்துன் ததுல்லு அலா மானன் ஃபி நஃப்ஸிகா ஐரி முக்தர் பி ஐதில் அஸ்மினதி சலாசா ஃபில் முஃப்ரதி தாலி அலா மானன் ஃபி நஃப்ஸிஹி ஐரி முக்தர் பி ஐதில் அஸ்மினதி சலாசா. 3 காலங்களில் ஒரு காலத்தில் சேராமல் தன்னிலே உண்டான மானாவின் மீது அறிவிக்கின்ற அந்த முஃப்ரதான வார்த்தையிலே உண்டான, வார்த்தையில் உள்ள இஸ்திலாகான ஒரு இஸ்மை நினைஞ்சா படித்து கொடுத்தான்னு சொல்லலாமா? ஆனால் வல் முராது வில் ஆயத்தி, இந்த ஆயத்தில் இஸ்மை படித்து கொடுத்தானே என்னங்க? வல் முராது வில் ஆயத்தி, இந்த ஆயத்திலே முராது இம்மல் அவ்வளவு முந்தினதாக இருக்கும். இஷ்டிகாக்க படித்து கொடுத்தான்னு சொல்லலாமா? பஸ்ஸா அவி சாணி அல்லது 2வது எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மானா இருக்குல்ல, அது முரக்கபான வார்த்தையாக இருக்கட்டும், முஃப்ரதான வார்த்தையாக இருக்கட்டும், முத்ததாவாக இருக்கட்டும், வாயிலாக இருக்கட்டும், அல்லது ஹபரன் ஃபேலாக இருக்கட்டும், ஹபராக இருக்கட்டும், ரெண்டுக்கு மத்தியில் இணைத்து வைக்கின்ற அருவாக இருக்கட்டும். விளங்குதப்பா? இந்த 2வது படித்து கொடுத்தான்னு வரும். இஷ்டிகாக்க படித்து கொடுத்தாலும் 2வது மானா உள்ள வார்த்தையை படித்து கொடுத்தான்னு சொல்லலாம். ஆனால் பகுவர் 2வது சொல்லும் போது இஸ்தல்சிமுல் அவ்வளோ முந்தினதையும் எடுத்துக்கணும். ஏன்னா மானா தெரியணும்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதானப்பா அர்த்தம் வரும். இப்போ காலைன்னா சொன்னான்னு அர்த்தம் இருக்குது. அதே காலுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? தூங்குனான்னு அர்த்தம் இருக்குது. கைலூலத்தி என்ற மதத்திலிருந்து வந்தால் தூங்குனான்னு அர்த்தம். கவுலு என்ற மதத்திலிருந்து வந்தால் சொன்னான்னு அர்த்தம், பேசினான்னு அர்த்தம். அப்போ 2வது சொல்லும் போது மானானா அது எங்கேருந்து வந்து இஷ்டிகாக்கு வந்தால் தான் அர்த்தம் வரும். 2வது சொல்லும் போது முதல் இதையும் நினச்சிக்கிடும், சொல்லுப்பா எடுத்துக்கிடும்.
அப்போ எது சொல்லக்கூடாது? மூணாவது சொல்லக்கூடாது. அறுப்பு இந்த இஸ்மை படித்து கொடுத்தானோ வேலை அறுப்பை படித்து கொடுக்கலான்னு வந்துடும். ரைட்டா? அப்போ இஸ்திகாக்கை படித்து கொடுத்தான் அல்லது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குங்கிறது என்ன செஞ்சான்? படித்து கொடுத்தான்னு சொல்லணுமா? ஏன்னா அன்னல் இல்மை என்பது பில் அல்ஃபாதி லெவல்களை கொண்டா இருக்கும். விளங்குதப்பா? மின் ஐசு தலாலத்து அது அறிவிக்கிறது என்பது அன்னல் இல்ம பில் அல்ஃபாதி லெவல்களை கொண்டுண்டா இல்மு மின் ஐசு தலாலத்து அது அறிவிக்கின்றது என்ற விதத்தில் ஒரு இல்மை ஒரு லெவலை கொண்டுண்டான இல்மு முத்தவக்கீஃபுன் அது என்ன செய்யும்? மௌகூஃபாவும் அலல் எல்மி பில் மானி மானாக்களை கொண்டுண்டான எல்மின் பக்கம் உழுவாகும். என்ன இருக்குது? மௌகூஃபாவும். என்ன அர்த்தம்? லெவலை படித்து கொடுத்தோன்னா லெவலுக்கு என்ன அர்த்தம்னு தெரியணுமில்லப்பா. அர்த்தம் தெரிஞ்சா தானப்பா அந்த லெவலில் வச்சு அர்த்தம் இருக்குதே. விளங்குதா? ஆகவே ஒல் மானாக கருத்து என்ன? அன்னவு தாலா அல்லாஹ் ஹலகவு ஆதம் அலை இஸ்லாமை படைத்தான். இன் அஜிசாயின் முஹ்தலிஃபத்தின் மாறுபட்ட ஜுசுக்களில் இருந்து படைத்தான். மாறுபட்ட ஜுசுக்கள், கை காலு கண்ணு மூக்கு கிட்னி லிவர், விளங்குதா? நாக்கு மூக்கு, விளங்குதா? மாறுபட்ட பல ஜுசுக்களில் இருந்து அவர்களை படைத்தான். ஓ குவன் முத்தபாயினத்தின் முரண்பட்ட சக்திகளிலிருந்து படைத்தான். முரண்பட்டனா நம்மள்கிட்ட மண் இருக்குது, காற்று இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது இல்லைப்பா, பஞ்சபூதம். இதான் ஒன்றுக்கு ஒன்று முரணானது தானே. மண்ணுக்கும் தண்ணிக்கும் முரண், அப்படி தானே? விளங்குதானு கேட்டேன். நெருப்புக்கும் தண்ணிக்கும் முரண், ஒன்றுக்கு ஒன்று முரணானது தானே. இல்லை விளங்குதுடா? குவன் முத்தபாயினத்தின் முரண்பட்ட கூவத்துகளிலிருந்தும் மாறுபட்ட ஜுசுக்களிலிருந்தும் படைத்தான். ஆனால் எப்படி படைத்தான்? முஸ்தஇத்தன் அவர் தயாராகின்ற நிலைமையிலே படைத்தான். எதுக்கே? லி இதுராக்கி அன்வாயில் முதிரகாத்தி மெல் மாக்கூலாத்தி வல் மஹசூசாத்தி வல் முத்தகையலாத்தி வல் மௌஹூமாத்தி. அறிவால் விளங்கப்படக்கூடியவைகளிலிருந்தும் புலனால் விளங்கப்படக்கூடியவைகளிலிருந்தும் கற்பனைகளால் விளங்கப்படக்கூடியவைகளிலிருந்தும் யூகத்தால் விளங்கப்படக்கூடியவைகளிலிருந்தும் விளங்கப்படக்கூடிய வகைகளை விளங்குவதற்கு ஏற்பாடாக இருக்கிற நிலைமையில தயாராக இருக்கிற நிலைமையில படைத்தான். இதில் விளங்குதுடா? பல ஜுசுக்களில் படைத்தான். எப்படி படைத்தான்? முதிரிக்கன் சொல்லுப்பா. முஸ்தஇத்தன் அவர் தயாராகின்ற நிலைமையிலே. எதை? ஆமாம், இதுராக்கி அன்வாயில் முதரக்காத்து விளங்கப்படக்கூடிய அந்த வகைகளை விளங்குவதற்கு தயாராக இருக்கிற நிலைமையிலே படைத்தான். அது எதிலிருந்து விளங்க முடியும்? மினல் மாக்கூலாத் அறிவார்ந்த முறைகளிலிருந்தும் புலனான விஷயங்களிலிருந்தும் கற்பனைகளிலிருந்தும் ஒல் மௌஹூமாத்தி யூகங்களிலிருந்தும் விளங்கப்படக்கூடிய நவுகளை விளங்குவதற்கு தயாராக நிலைமையிலே மாறுபட்ட கூவத்துகளிலிருந்தும் மாறுபட்ட ஜுசுக்களிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சான்? படைத்தான். படைத்து அல்ஹமஹு அவர்களுக்கு உதியச் செய்தான். மாரிபத்த தவாத்திலஷியா வஸ்துக்களினுடைய தாத்துகளை விளங்குவதையும் என்ன செஞ்சான்? உங்களுக்கு உதிக்க செய்தால. இதுக்கு பேர் பெஞ்சி, இதுக்கு பேர் ஃபேனு, இதுக்கு பேர் ஃபோனு. என்ன செஞ்சான்? சொல்லுப்பா. ஆமாம், மாரிபத்த தவாத்திலஷியா வஸ்துக்களினுடைய தாத்துக்களை விளங்குவதையும் அவர்களுக்கு உதிக்க செய்தான். ஹவாசகானுடைய பிரத்யேக தன்மைகளையும் உதிக்க செய்தான். ஏல இதை வச்சு இதனால என்ன வேலை செய்ய முடியும்? ஃபோனை வச்சு பேசத்தான் முடியும். அப்படிதானங்க? இந்த சாப்பாடை சாப்பிட்டா வயிறு பசி போயிடும். அதுதான் என்ன தன்மை அதுக்கு? ஹவாசகானுடைய பிரத்யேக தன்மைகளை உதிக்க செய்தான். அசுமானுடைய பேர்களையும் உதிக்க செஞ்சான். இதுக்கு பேர் ஃபோனு, இதுக்கு பேர் ஹெட்ஃபோன், இதுக்கு பேர் ஃபேன், விளங்குதப்பா? இதுக்கு பேர் சுவிட்சு, இதுக்கு பேர் லைட்டு, எல்லாத்தையும் பேர்களையும் படித்து கொடுத்துட்டான். எல்லா பேர்களும் பாபாவுக்கு தெரியும். இல்லை விளங்குதா? அசுமானுடைய பேர்களை படித்து கொடுத்தான். உசூலல் உலூமி கல்விகளினுடைய அடிப்படைகளை, அதாவது பேசிக்களையும் படித்து கொடுத்துட்டான். ஒவ்வொன்றையும் தெரியும்னா பேசிக் வேணும் இல்லைப்பா? இந்த பைதாவி நீ விளங்குறேன்னா பேசிக்கினுடைய இல்மு உனக்கு இருக்குது. இலக்கணம் இலக்கியம்லாம் இருக்கிறதுனால தான் விளங்க முடியுது. உசூலல் உலூமி கல்விகளுடைய பேசிக்களை படித்து கொடுத்தான். கவானீன சனாத்தி தொழில்களினுடைய சட்ட நுட்பங்களை படித்து கொடுத்தான். எல்லா தொழிலும் தெரியும். மெக்கானிக்கு விளங்குதப்பா, சிவில் மெக்கானிக்கு, இன்ஜினியர் மெக்கானிக்கு விளங்குதப்பா, எல்லாம் தெரியும் பாபாவுக்கு. விளங்குதா? கமானீன சொல்லுப்பா. சனாத்தி தொழில்நுட்பங்களை படித்து கொடுத்தான். கைவியத்தி ஆலாத்தியாத கருவிகளை எப்படி
புழங்குவது என்பதையும் படித்து கொடுத்துட்டான். இந்த கருவிகளை எப்படி புழங்குறது, இந்த ஃபோனை எப்படி புழங்குறது, இந்த ஃபேனை எப்படி புழங்குறது, வண்டியை காரை எப்படி ஓட்டுறது, ரயில் எப்படி ஓட்டுறது, விமானம் எப்படி ஓட்டுறது, எல்லாம் படித்து கொடுத்துட்டான். உதிக்க செஞ்சுட்டான். அப்படியே வாகிர் தாவானா